வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேர்வு 4க்கான ஆன்சர் கீ தான். இந்த தேர்வு 4க்கான தலைப்பு என்னன்னா, மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி. இதுவரைக்கும் போட்ட தேர்வு 3 வரைக்கும் நல்லா படித்து எழுதிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. தேர்வுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல்லாம் தருவேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி மற்றும் சிக்கன விதி ஆகிய 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடை நமக்கு அளித்தவர் யார்னா ஆப்ஷன் சி, ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். இவர் தான் சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி ஆகிய 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடை அளித்தவர். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. மறைமுக வரிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறைமுக வரிகளில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி, சொத்து வரி தான். மற்ற 3மே மறைமுக வரிகளின் கீழ் தான் வரும். இது கூட இன்னொரு வரியும் வரும் மறைமுக வரிகளில், சுங்கத்தீர்வை வரி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வரினா ஆப்ஷன் சி, சுங்கத்தீர்வை வரி தான். இந்த சுங்கத்தீர்வை வரியை கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சரத்து 269ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கூற்று 2 பாருங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது பயன்படுத்துவது பற்றி குறிப்பிடும் சரத்து 269ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கூற்று 3 பாருங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றி குறிப்பிடும் சரத்து 270 to 272 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 3 கூற்றில் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 3மே சரியாக தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர், அனைத்தும் சரி. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் எத்தனை வகையான பற்றாக்குறைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரவு செலவு திட்டத்தில் உள்ள பற்றாக்குறையை 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. இந்த பற்றாக்குறை அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, வருவாய் செலவை விட குறைவாக இருந்தால் அதை தான் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகையான பற்றாக்குறை எதுனா 1 பாருங்க, வருவாய் பற்றாக்குறை. 2 பாருங்க, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. 3 நிதி பற்றாக்குறை. 4 முதன்மை பற்றாக்குறை. இந்த மாதிரி வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறையை 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. எந்த நிதிக்குழு மத்திய மாநில அரசு நிதி பகிர்வு பரிந்துரையை கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய மாநில நிதி பகிர்வு சார்ந்த பரிந்துரையை எந்த நிதிக்குழு கொடுத்துருக்குன்னா ஆப்ஷன் பி, 15வது நிதிக்குழு தான். நேற்றே பார்த்தோம், நிதிக்குழுவை பற்றி பார்த்தோம், அதனுடைய தலைவர்களை பற்றி பார்த்தோம், ஆண்டுகளை பற்றி பார்த்தோம். இந்த 15வது நிதிக்குழுவோட தலைவராக யார் இருந்திருப்பார்னா என்.கே. சிங். இது எந்த ஆண்டுக்கான நிதிக்குழுனா 2020 to 2025. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 பாருங்க, நுழைவு வரி, முனைம வரி. 2 விளம்பரங்கள் மீதான வரி. 3 நகரத்திற்கு கொண்டு வரும் பண்டங்கள் மீதான வரி. 4 திரையரங்கு வரி, காட்சி வரி. இதில் எது மாநகராட்சியின் வருவாய் ஆதாரங்களில் சரியானதுன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க.
நிதிக் கொள்கை உலக பொருளாதார பெருமந்தத்திற்கு பின் மிகவும் பிரபலமானது. இம்மந்தத்திலிருந்து விடுபட அரசின் தலையீடு தேவை என வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் ஏ ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் தான். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. வருமானம் உயர உயர வரி வீதம் உயர்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருமானம் உயர உயர வரி வீதம் உயர்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் பி வளர்வீத வரி. அடுத்து 10 பாருங்க. அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது எதுனா ஆப்ஷன் டி தான், சொத்தில் இருந்து கிடைக்கும் வாரம். இந்த கொஷினை ப்ரீவியஸ் கொஷின் ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 11வது கொஷின் பாருங்க. சரக்கு மற்றும் சேவை வரியின் 3 கூறுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. நேரடி வரி, மறைமுக வரி மற்றும் வருமான வரியா, விஏடி, சேவை வரி, ஆக்ட்ராயா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டியா? இதில் சரக்கு மற்றும் சேவை வரியின் 3 கூறுகள் எதுனா ஆப்ஷன் டி தான், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இந்த சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கும், எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கும், ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமானது. 12வது கொஸ்டின் பாருங்கள். மே 2024 இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மே 2024 ஜிஎஸ்டியோட வசூல் எவ்வளோனா ஆப்ஷன் பி 1.73 லட்சம் கோடி. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தத்தின்படி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ 101வது சட்ட திருத்தம் தான். அடுத்து 14 பாருங்கள். பால் பொருட்கள், ரொட்டி போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பால், ரொட்டி போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ்னா ஆப்ஷன் ஏ 5%. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கைபேசிக்கெலாம் 18%. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரிகள் இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள டேஷ் பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நிலங்கள், கட்டிடங்கள் மீதான வரியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரசியலமைப்பில் எந்த பட்டியலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பட்டியலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பட்டியல்னா ஆப்ஷன் பி மாநில பட்டியலில் தான் இருக்குது. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அமல்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியை முதல்ல அமல்படுத்தின நாடு எதுனா ஆப்ஷன் டி பிரான்ஸ் தான். எந்த ஆண்டுனா 1954. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாநில பட்டியலின்படி பின்வரும் எந்த இனங்கள் தொடர்பாக மாநிலங்களுக்கு விவசாய நிலத்தின் மீது அதிகார வரம்பு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 3 இனங்கள் மீதான வரி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பாருங்கள், விவசாய வருமானத்தின் மீதான வரிகள், வேளாண் நிலங்கள் மீதான வரிகள், விவசாயம் நிலம் தொடர்பான பண்ணை வரி அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எதுனா 3மே சரிதான், ஆப்ஷன் டி. விவசாயம் சம்பந்தமான இந்த 3த்துலையுமே தலையிட்டு பயன்படுத்துவதற்கு மாநில பட்டியலுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான நிதி உறவுகளை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதி மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றி சொல்லுதுன்னா ஆப்ஷன் டி பகுதி 12 தான். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீட்டை கணிசமான அளவு விலக்கி கொள்ள தீர்மானித்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த குழுனா ஆப்ஷன் ஏ ரங்கராஜன் குழு தான். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முழு வேலைவாய்ப்பு, மூலதன சந்தையை ஊக்குவித்தல், விலை நிலைத்தன்மை, செலுத்து நிலை இருப்பினை பராமரித்தல். இதில் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அல்லனா ஆப்ஷன் பி தான். இது மட்டும்தான் கிடையாது, மற்ற 3மே பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் தான். அடுத்து 21 பாருங்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவராக செயல்படுவர் யார்னா சி நிதி அமைச்சர் தான். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பொருள்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருள்கள் மற்றும் சேவைகள் வரியில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவதாகும் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. பொருள்கள் மற்றும் சேவைகள் வரி அப்படின்னா என்ன? ஜிஎஸ்டி.
இது ஒரு மறைமுக வரியின் தொகுப்பாகும். ஆமாம், ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி தான். அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள், ஒரே மாதிரியான தனி வரியாகும். ஆமாம், இதுவும் உண்மைதான். அடுத்து நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும். இதுவும் உண்மைதான். இப்போது ஜிஎஸ்டியில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி தான். மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன்னா இது மாநிலங்களுக்கும் உகந்தது தான். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றிய உண்மையான கூற்றை குறிப்பிடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்றை பாருங்க. உற்பத்திக்கான மூலப்பொருட்களுக்கு வரியில்லா இறக்குமதி. கூற்று 2 பாருங்க. முதல் 5 ஆண்டுகளுக்கு ஏற்றுமதி வருமானத்தில் 100 விழுக்காடு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரெண்டுமே உண்மை தான். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்து 24 பாருங்க. அடுக்கு வரி விளைவு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுக்கு வரி விளைவு என்பது என்னன்னா ஆப்ஷன் பி வரி மீதான வரி. ஆல்ரெடி ஒரு பொருள் மீது வரி விதிக்கப்பட்டிருக்கு, அது மேலேயே வேற ஒரு காரணத்துக்காக வரி விதிச்சா அதுதான் அடுக்கு வரி. அதை தான் அடுக்கு வரியின் விளைவு என்பது வரி மீதான வரி. அடுத்து 25 பாருங்க. விலாட்சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விலாட்சே விஸ்வாஸ் திட்டம் அப்படிங்கிறது நேரடி வரியோட தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க. கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் இல்லாதது எதுனா ஆப்ஷன் சி உள்ளடக்க நிதியம்தான். அடுத்து 27 பாருங்க. பின் வருவனவற்றுள் எது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நிலவருவாய். நிலவருவாய் தான் இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளை சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஜிஎஸ்டியை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜை கொடுத்து அது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் 5% அப்படிங்கிறது எதுக்கு? அத்தியாவசிய பொருட்களுக்கு. அப்போது 1க்கு 1 தான் வீட்டு அத்தியாவசிய பொருட்கள். அடுத்து பாருங்கள் 28% கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா மூலதன பொருட்கள் மற்றும் ஆலை இடைநிலை பொருட்கள். அடுத்து பாருங்கள் 12% கொடுத்துருக்காங்க. 12% அப்படிங்கிறது ஆடம்பர பொருட்களுக்கு. அடுத்து பாருங்கள் 15% கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா கணிப்பொறி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 1, 3, 4, 2. அடுத்து 29 பாருங்கள். இந்தியாவில் முதலாக வருமான வரி ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியிருப்பார். எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ 1860. ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா 1857 பெரும்புரட்சி ஏற்பட்டது இல்லையா, அதில் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான வரியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அடுத்து 30வது கொஸ்டினை பாருங்கள். நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும் என்பது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரி யார் மேலே விதிக்கப்பட்டிருக்கோ அவங்களே தான் வரியை கட்டணும், வரி செலுத்துகிறவங்க தான் வரி சுமையை ஏற்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் பி பேராசிரியர் மில்லின். அடுத்து 31 பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நேர்முக வரிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். வருமான வரி, முத்திரைத்தாள் வரி, சொத்து வரி, நிறுவன வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நேர்முக வரிகளில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் பி தான், முத்திரை வரி தான் பொருந்தாது. ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் முத்திரை வரி அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி. மற்றபடி வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி இதெல்லாம் நேர்முக வரிகளின் கீழ் வரும். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மறைமுக வரிகளை விட நேரடி வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு கூற்று 1 கொடுத்துருக்காங்க. அடுத்த கூற்று பாருங்கள். இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி சுங்க வரி மற்றும் முத்திரைத்தாள் வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 2 கூற்றுமே தவறு தான். ஏன் தவறுனா கூற்று 1 பாருங்கள். இந்தியாவில் மறைமுக வரிகளை விட நேரடி வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இது நேரடி வரி மூலம் கிடையாது. நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம்தான் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகிறது. அதே மாதிரி கூற்று 2ல் என்ன தப்புனா, இந்தியாவின் முக்கிய மறைமுக வரிகளில் சுங்க வரி மற்றும் முத்திரைத்தாள் வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சுங்க வரி அப்படிங்கிறது மறைமுக வரி, இது சரிதான். ஆனால் முத்திரைத்தாள் வரி வராது. ஜிஎஸ்டி மறைமுக வரிகளில் முக்கியமானது சுங்க வரியும் ஜிஎஸ்டியும் தான். அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவைகள் மீது விதிக்கப்படும் வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆவணங்கள், திருமண பதிவு, சொத்து தொடர்பான ஆவணங்கள் அப்படின்னு கேட்டாலே ஆப்ஷன் சி முத்திரைத்தாள் வரி தான். பத்திரப்பதிவுலாம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆப்ஷன் பி ஜிஎஸ்டி தான். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எதுனா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தான். பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல். அடுத்து 36 பாருங்க. மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளுவரா, காளிதாசரா, கம்பரா, பரணரா? யார்னா ஆப்ஷன் பி காளிதாசர் அவர் தான். அடுத்து 37 பாருங்க. மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது நிதி பற்றாக்குறை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 38 பாருங்க. கீழ் வருவனவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தனியார் நிதியின் பண்புகள் இல்லாதது எதுனா ஆப்ஷன் டி விளம்பரப்படுத்துதல் தான் இல்லை. அடுத்து 39 பாருங்க. ஜிஎஸ்டி பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஜிஎஸ்டியை பற்றி கேட்டிருக்காங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிகள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை 1, 2017. அடுத்த கூற்று 2 பாருங்க. இந்த வரி 102வது சட்ட திருத்தத்தின்படி சரத்து 279 சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது கூற்று பாருங்க. ஜிஎஸ்டியை பரிந்துரை செய்த கமிட்டி விஜய் கேல்கர் கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கூற்று சரி, எந்த கூற்று தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு சரியானது எதுனா ஆப்ஷன் பி தான். கூற்று 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. ஏன் 2 தவறுனா, இந்த வரி 102வது சட்ட திருத்தத்தின்படி சரத்து 279 சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரத்து 279 கிடையாது, 279 ஏ. ஜிஎஸ்டியோட விதி எது அப்படின்னு கேட்டாலும் இதை தான் போடணும். இப்போ நமக்கு 2 மட்டும்தான் தவறாக இருக்குது. 1 சரி, 3 சரி. ஜிஎஸ்டியை பரிந்துரை செய்த கமிட்டி விஜய் கேல்கர் கமிட்டி. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையான பவுஜெட்லிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவுஜெட் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா ஆப்ஷன் பி சிறிய தோல்பை. நல்லா பார்த்துக்கோங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்தது. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்கள். ஜிஎஸ்டிக்கு முன் தமிழகத்திற்கு அதிகமான வருவாய் அளித்த வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அதிக வருவாய் தந்த வரி எதுனா ஆப்ஷன் டி விற்பனை வரி தான். அடுத்து 42 பாருங்கள். எந்த சட்டப்பிரிவின்படி மத்திய அரசின் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 112 தான். சட்டப்பிரிவு 112 படி தான் மத்திய அரசின் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்படுது. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள், 202. இந்த விதிப்படி மாநில அரசோட வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்கிறாங்க. அடுத்து சட்டப்பிரிவு 116 பாருங்க. இது தேர்தல் காரணமாக வருடத்தோட மத்தியில் தாக்கல் செய்கிற வரவு செலவு திட்டத்தை பற்றி சொல்கிறது. இந்த தேர்தலை பற்றி வருடத்தோட மத்தியில் தாக்கல் செய்கிறத தான் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்கள். தேசிய வருவாய் எனும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, சைமன் குஸ்னெட்ஸ். இவர் தான் தேசிய வருவாய் அப்படிங்கிற கருத்துருவை முதல்ல முன்வைத்திருப்பார். அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏ, 1988. அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் செலவு வரி 1957 யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செலவு வரி அப்படிங்கிறது 1957 வி.டி. கிருஷ்ணமாச்சாரி தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆப்ஷன் பி. அடுத்து 46 பாருங்கள். பொறுத்துக. 1 பாருங்கள், தழுவும் பணவீக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தழுவும் பணவீக்கம் எதிலிருந்து எத்தனை பர்சன்டேஜ்னா 0லேருந்து 2% வரைக்கும். இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இந்த வார்த்தையிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தழுவும் அப்படிங்கிறது ஸ்லோவாக இருக்கா, நடக்கும் அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் வேகமாக இருக்குமா, ஓடும் அப்படிங்கிறது அதை விட இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும், அடுத்தது தாவும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம பர்சன்டேஜை புரிஞ்சுக்கலாம். அடுத்து நடக்கும் பணவீக்கம் அப்படிங்கிறது 3லேருந்து 9%. அடுத்து ஓடும் பணவீக்கம் அப்படிங்கிறது 10 to 20%. லாஸ்ட்டாக தாவும் பணவீக்கம் அதுதான் 20லேருந்து 100 வரைக்கும். இப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. அடுத்து 47 பாருங்கள். வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரி கொண்டுள்ள குணங்கள் என்னென்னா கட்டாயத்தன்மை, பிரதிபலன் கருதாமை, வரி மறுப்பு ஒரு குற்றம். ஆப்ஷன் டி, மேற்கூறப்பட்ட அனைத்தும். அடுத்தது 48 பாருங்கள். இந்தியாவில் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூபாய் அப்படிங்கிற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து தான் பெறப்பட்டிருக்கும். ஆப்ஷன் டி. அடுத்து 49 பாருங்கள். சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும், அமெரிக்க டாலர் தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து உங்களுக்கான கேள்வி வந்துருச்சு பாருங்கள். 50 பண மோசடி தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. அடுத்த தேர்வு 5ல் சந்திப்போம்.